ஹலோ கைஸ், லியோ திரைப்படத்தின் டே 1 வேர்ல்டு வைட் ரெக்கார்டை அடித்து நகுத்திருக்கும் கூலி திரைப்படத்தோட ப்ரீ செல் இப்போ வரைக்குமே 100 crores ப்ளஸ் தாண்டி போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் டே 1 கலெக்ஷன் லியோவை தாண்டுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றதை தான் நான் இங்கே சொல்கிறேன். ஆனால் லியோ கலெக்ஷனை தாண்டிடுச்சு அப்படின்னு நான் சொல்லலை, நோட் பண்ணிக்கோங்க. தாண்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வரைக்கும் 100 crores ப்ளஸ் ப்ரீ செல் மட்டுமே நடந்திருக்கு. டே 1 தாண்டறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். கூலி திரைப்படத்துக்கு இப்படி ஒரு ஐப்பா, என்னப்பா அது? தமிழ்நாட்டில் ரஜினி சார், லோகேஷ் ஓகே, கர்நாடகா ஓகே, கேரளா ஓகே. ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல, தெலுங்கானா ஆந்திராவில் இப்படி ஒரு வேறு லெவல் ரெக்கார்ட் இதுக்கும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. வேறு லெவல் ஐப்பு. கூலிக்கும் வார் 2க்கும் அட் அ டைமில் புக்கிங் ஓப்பன் பண்ணாங்க. பட் வார் 2வை தாண்டி கூலி அடித்து தூக்கிருச்சு. இத்தனைக்கும் கூலிக்கு ஷோஸ் கம்மி, ஸ்க்ரீன்ஸ் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. வார் 2க்கு தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரீசன் ஜூனியர் என்டிஆர் இருக்கார், ஓகேங்களா. ஆனால் வார் 2க்கு தான் ஐக்லேயுமே ஸ்பெஷல் 500 இந்த மாதிரி பெருசாக கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் கூலிக்கு எதுவுமே பெருசாக இல்லை, ஸ்க்ரீன்ஸும் கம்மியாக தான் இருக்குது. பட் அதுக்கு ஐப்போ வேறு லெவலுங்க. வேறு லெவல் புக்கிங் மட்டுமே தனித்துவமாக தெரியுது. தெலுங்கு ஃபேன்ஸாக இருக்கும், வேறு லெவல் கிரேசினஸ்ங்க. தெலுங்கு ஃபேன்ஸுக்கு லோக்கி எப்படி பிடிக்குமா, இவ்வளோ அன்பா லோக்கி மேலே அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி கேரளாவுக்குமே லோக்கி ஒரு பெரிய அன்பு கொடுத்துருக்காங்க சொல்லும். இட்ஸ் வா மூமெண்ட் தான். படம் மட்டும் பாசிட்டிவாக நல்லா இருந்துருச்சுன்னா யாராலையும் தடுக்க முடியாது. கூலியோட மான்ஸ்டர் ரெக்கார்டை யாராலையும் தடுக்க முடியாது. படம் தான் முக்கியம். படம் மட்டும் நல்லா வந்துருச்சுன்னா ஒருத்தனாலும் அசைக்க கூட முடியாது கூலியை. ஓகே கைஸ், நீங்களாம் டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் ஃபஸ்ட்டே புக் பண்ணியிருக்கேன் தலைவா, எப்படி ஃபஸ்ட்டே புக் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க, மறக்காம ஃபஸ்ட்டு கான் பண்ணுங்கள். ஓகே.